ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 பே லீஃப், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கல்பாசி கொஞ்சம், அப்புறம் 2 வத்தல் இவ்வளவும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 3 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மத்தல் தூள் இவ்வளோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 15 கேஷ்யூவை 15 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1.5 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அகைன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.